அது கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு விபத்து இருந்தேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படியா. ஓ. ஆ, சரி ஒதுங்க தெரியல வராங்க. صراط الذين أنعمت عليهم ரெண்டாவது கேள்வி وأما கேள்வி கேட்டனே. என்னுடைய அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் விட்டுறது? மூணு. அப்ப சார் நீங்க ஒரு செகண்ட் தானே சொல்லி அதே யார் சொல்லியிருந்தீங்க? குழம்பிட்டு அப்படியா. أ. ம். وأما السائل فلا تنهر. திருப்பி போதுங்க. وأما السائل فلا تنهر. மூணாவது وأنزلنا من المعصرات ماء ثجاجا. திருப்பி போதுங்க. وأنزلنا من المعصرات ماء. ராத்தி எத்தனை செகண்ட் விட்டணும்? மூணு. ஏன் மூணு? ராத்தி ஏன் 3 செகண்ட்? சரியா? ஆ, இப்ப 3 செகண்ட் என்ன? மத்தோடு நீட்டுதலோடு தொடர்பான பாடம் தானே. ஞாபகம் இருக்கா படிச்சது நீட்டுதலோடு தொடர்பான பாடம்? ஓ. ம். அந்த பாடம் A to Z கட்டாயம் என்ன செய்யணும்? ரிவைஸ் பண்ணணும். விளங்குதா சொல்றது? ஓ. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மிஸ்டேக் வச்சு கொண்டு வரப்படாது. இப்போ அதுக்கு போன கிளாஸ்ல மத்தியில பிரச்சனை வந்துச்சு, இப்ப சரியாயிட்டு, இப்ப அடுத்த பிரச்சனை அப்படி போகக்கூடாது. சார் வந்து எனக்கு தேர்ட் கிளாஸ் வந்து நீங்க போட்டில்ல யூடியூப்ல. யார் யார் அது எப்ப சொல்லணும்? எப்ப சொல்லணும்? அது இன்றைக்கு சொல்லணும் அப்படியா? 10 கிளாஸ் முடிஞ்ச பிறகு சொல்லணும், 3வது கிளாஸ் வந்திரணும் அப்படியா? எனக்கு மறந்து. நீ கட்டாயம் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதோட அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளால அல்லது ஒரு நாளைக்குள்ளால உங்களோட ரெக்கார்ட் அப்டேட் பண்ணப்படுதாங்கிறது நீங்க தான் பார்க்கணும். பார்த்து வரலன்னு சொன்னா என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே சரி எங்களோட வீடியோ வந்து இல்லை பாருங்கண்டா அவங்களுக்கு அதை பார்ப்பாங்க. நீங்க 10 12 கிளாஸ் போனதுக்கு நல்லா சொன்னா அதை தேட கஷ்டமே, தேட எடுக்குங்காட்டி ஈக்காது இப்போ இது எங்கிட்ட எங்கிட்டே அழிஞ்சு போய்க்கும். செல்ரன் உங்களோட இருந்தா வருமா? சரி சரி. 4வது إيلافهم رحلة الشتاء والصيف. ஈ என்ற கூடாது. சீத இவஸ்வைஃப். إيلافهم رحلة الشتاء والصيف ம். 5வது بأن ربك أوحى لها. சரி போதுங்க. بأن ربك أوحى لها. 4வது போதும்.
إيلافهم رحلة الشتاء والصيف. மோசிராத்துல மட்டும்தான் பிரச்சனையா? இல்ல இது வந்து பாப்போம். إن شانئك هو الأبتر. விலை என்பல அப்தர் என்று ஓதலுமா? لا. ஆ. إن شانئك هو الأبتر. ஷானி அக எத்தனை செகண்ட் விடணும்? மூணு. அது மூணு அப்படியா? அதில் மத்தியின் எழுத்தண்டு வந்து அலிஃப். வந்தா அஹ், வந்த ம் நீ என்ன செய்யுங்கடா ஹிக்மா, வேறு ஒருத்தருட வீடியோவில் சரி நீட்டுதல் தொடர்பான விஷயத்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். ஏற்கனவே அடுத்த கிளாஸஸ் விட ஏதோ வச்சு ஏதோ ஒரு பிளேலிஸ்ட்டில் போய்த்துட்டு சரி நீட்டுதல் தொடர்பான விஷயத்த ஃபுல்லாக பார்க்கணும். நிறைய டவுட் இருக்குது. உதாரணத்துக்கு மத்திய எழுத்து வந்தா எத்தனை செகண்ட் எட்டுறது, மத்திய அடையாளங்கள் வந்தா எத்தனை செகண்ட் எட்டுறது, மத்தியினுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்தா எத்தனை செகண்ட் எட்டுறது, ஃபதஹ்மது கஸ்மது லவ்மது வந்தா எத்தனை செகண்ட் எட்டுறது, அதுல வசனத்துல கடைசியில நிறுத்துற இடங்கள்ல வந்தா எப்படி எட்டுறது, இப்படி நாங்க பல விஷயங்களை நீங்க குழப்பத்தை இல்லாம ஆகணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து இல்லாட்டி தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே நிற்கும். டவுட்ல ஓதுறோம் அப்படித்தானே? ஓ சார். டவுட்ல ஓதுனா தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து கொண்டே நிற்கும். ம் ஓகே, அடுத்த பாடத்துல சரி மத்தியனுடைய எல்லா பிரச்சனையும் கவர் ஆகிக்கணுமா அல்லது நான் திருப்பி மாற்ற படிப்பிக்கணும்? ரெண்டுலாம் நடக்கும். விடையை சொல்லி தந்துட்டு போறதில்ல முக்கியம், விட ரெண்டாவது விஷயம். தொடர்ந்து அந்த விஷயம் எங்களுக்கு கிளியர் ஆகிக்கணும். ரெடி ஆகிடுவோம்மா? அம்மா, ஆ சார். விஷயம் கிளியர் தானே என்னன்னு சொல்லி? ஓ. ஆ, பாவம் அடுத்த கிளாஸ்ல இல்லைன்னா நான் சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். டைம் எடுத்தாரு, நீங்க ரெடி ஆயினா ஓகே, கஷ்டம் பண்ண பார்ப்போம்.